சொல்லடகி பார்க்க பரவத்தை காட்டும் பேசும் வார்த்தையில் போதி பாடும் மானம் பாடி அப்படி இருக்கு. நானும் வடதிசையில் கணிகர் வீதியில் மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மனோரஞ்சிதம் என்று பெயர் பற்றி எவ்வித குறியில்லாமல் சீரம் சிறப்பாடு வாழ்ந்து வருகின்றேன். ஆமா, என் மனசுல ஒரே ஒரு குறைத்தான். இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து என் பொண்ணான கால் எடுத்து கண்ணாக வச்சேன். சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் ஒரே ஒரு ஆம்பளை கூட பார்க்கல. இந்த ஆம்பளைங்களா எங்கத்தான் போயிருக்கிறாங்க தெரியல. இந்த ஆம்பளைங்க வீட்டு தேடி வராதுனால என் அடுப்புல பூண்டு தூணுட்டே இருக்கு. அது மட்டுமா, என் வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மிளகாய் இல்லை, கடுகு இல்லை, ஒன்னோடு ஒண்ணு போயிடுச்சு. சரி சரி, எப்படியா இருந்தாலும் என் வீட்டு வழியாக எந்த ஆம்பளைனா வந்து தான் ஆகப்பட்டுள்ளவா அவ வர வரைக்கும் காத்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் போய என் மாமே இந்த ஊர்ல இருந்து வந்து குடி வச்சிருக்கிறான் பாரு. இந்த நாட்டுல ஊரு அல்ல ஒரு ஆம்பளை கூட காணும். இந்த ஊர்ல இருந்து குடி வச்சுட்டு இருக்காரு. வரட்டும் மாமா, மாமாக்காக காத்து. மாமான்னா சாதாரணமான மாமா இல்ல, நான் தான் டாபர் மாமா. யாருக்கு என்னென்ன கிராக்கி வருமோ அத்தனை கிராக்கி கண்டிப்பா கிட்ட வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. அப்படி இருக்கும்பொழுது நானும் வெளியூருக்கு சென்று ஒரு சில மாதங்களாக போச்சு. மிஸ் மனோரஞ்சத்தை இந்த பாஞ்சால கிராமத்திலே குடி வச்சுட்டு போயிட்டேன். ஆனா மனோரஞ்சத்தை என்ன செய்யறாங்க ஏன் செய்யறாங்க ஒன்றும் புரியல. சரி வரட்டும், எதிர்பார்க்கலாம். நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன் மாமா, டாபர் மாமா. மாமா, நாட்டுல எத்தனையோ ஊர் இருக்குது, எனக்குன்னு தேடி முடிச்சு இந்த ஊருக்கு வந்து குடி வச்சா நான் தெரியலையே. பாஞ்சால கிராமம் தாய் கிராமம். இங்க கிராக்கி வாயப்படும் மாமா. என்ன மாமா, என்ன இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளை இல்ல மாமா. என்ன ஒரே ஒரு ஆம்பளை எனக்கு தேடி வரல. அப்படின்னா இந்த ஊர்ல ஆம்பளை இருந்தா அர்த்தம். ஐயோ எவ்வளோ கிராக்கி அப்படி இருக்கும்போது ஏமா பாஞ்சால கிராமத்துல உனக்கு குடி வச்சுட்டு நான் வெளியூருக்கு போயிட்டு ஒரு சில மாதங்கள் ஆகி இப்பதான் வந்தேன். ஆமா, ஏமா வரும்போது அழுத்திட்டு வரேன். என்ன மன வருத்தம் மாமா? ஒரு கிராக்கி கூட நான் ஒன்னும் அட்டெண்ட் பண்ணவே இல்லை மாமா. பாஞ்சால ஊராட்சி மன்ற தலைவர் போன் நம்பர் கொடுத்துறேன். அவர் போன் பண்ணாரா இல்லையா? அந்த குறைய கேக்குறேன். ஊராட்சி மன்ற தலைவராட்சி வருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு போன் மேல போன் அடிக்கிற மாமா. ஃபுல்லா போகுது ரிங்கு. அந்த ஆம்பளை எடுக்கவே மாட்டுக்கிறாரு மாமா. அதோ துணை தலைவரா மாமா? சரி, அவரு தான் எடுக்கலையே, இவருக்காச்சும் போட்டா வந்து நம்மளுடைய ஆசையை தீர்த்துட்டு போவாருன்னு சொல்லிட்டு போன் பண்ணா அவரு சுச்சி ஆப்பு பண்ணி வச்சுக்கிறாரு. சரி, போன மட்டும். சரி மாமா, நான் வந்துட்டு இனிமேல் உனக்கு எத்தனை கிராக்கி வேண்டும் நான் கொண்டு வந்துடுறேன். உன்னை நம்பி தமாமா இருக்கிறேன். கிராக்கி சரியா? போ
என் தந்தை என்ன சொன்னாரு, வடதிசை போவான்னு சொன்னாரு. அதே மீறி நம்ம வடதிசை வந்தாச்சு. வடதிசையில என்ன வீதி? கணிகர் வீதி. கணிகரா? கணிகர் என்றால் தாசி என்றால் சரி, ஏதோ ஒரு வீதி. இந்த வீதியில தேர்ந்தெடுக்கணும். அந்த வீட்டுல யார் யாரு என்ன தொழில் செய்யறா பார்க்கலாம். மிஸ் மனோரஞ்சன் ஒரு வீடு. இந்த வீடு நம்ம வந்ததுல பூட்டிட்டு இருக்க. இந்த வீட்டுல யார்ட்டா இருக்கிறாங்களோ என்னத்தான் தொழில் செய்யறாங்கன்னு தெரியல. அப்படி என்ன செஞ்சிடுமா, நீ போயிட்டு அந்த வீட்டுல யாருக்கு கழுத்து போ. ஹலோ ஹலோ மேடம் மேடம் கழுத்தரையிலையா? ஒருவேளை வீட்டின் பின்புறமா இருப்பாங்களோ? அப்படியே தோட்ட பக்கமா ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஆமா, போய் பார்ப்போம். எது பார்த்து பயப்படாது, ஏதோ பார்த்து பயப்படாது. நான் இருக்கிறேன், தைரியமா போட. நான் இருக்கிறேன், போன தைரியமா போன. என்ன பார்க்கத்தானே வந்தீங்க? எத்தனையோ நாடு போகணும். உன்ன மாதிரி அழகாய்ந்த பெண்ணை என்னதாரு வர்ணிக்கிறாரு. உன்னை பார்த்து ஒண்ணு எனக்கு அப்படியே மூட் அவுட் ஆகுது. மூட் அவுட்டா? அவளை வைக்கிறேன். ஐயோ மாமான்னு ஒரு வார்த்தை ஒன்று நான் கூப்பிட்டேன். இந்த பாவி ஆச்சு நல்லா காஞ்சி கம்மி அப்போ பரோட்டாக்கு பேசுறேன். அப்போ இன்னும் அப்படியே வைக்க போறாங்க மாதிரி பிறாங்க பாவியா. இணையாச்சு உனக்கு? ஆமா, நாங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நாங்க வந்து இந்த வீடு பூட்டிட்டு இருக்குது. ஆமா, இந்த வீட்டுல யாரு இருக்காங்க, என்னத்தான் தொழில் செய்யறாங்க? மிஸ் மனோரஞ்சிதா அம்மா இருக்காங்க. மிஸ் மனோரஞ்சிதம். ஆமா, போயிட்டு அழகாபுரி நாட்டு இளவரசரும் அந்த நாட்டு காவல்காரன் வந்து ஒரு சட்டு. அப்படியா? சரி, ஒரு நிலைங்க கூப்பிட்டுறேன். கிராக்கி வரல, கிராக்கி வரல, கத்திரி கிடைச்சிச்சு. மனோரஞ்சிதா பார்த்தா அருமையா 2 கிராக்கி வந்து வர. அருமையான 2 கிராக்கி வந்து. எங்க மாமா கிராக்கி? என்ன செய்யற? ஐயோ, அட்டெண்ட் பண்ணி அவனுமே வெறியா இருக்குது மாமா. நீ முதல்ல விட்டு வணங்க. எங்க மற்ற நான் போய் பாத்துக்கிறேன். அப்படி அது போய் வணங்க, போய் வணங்க. வணக்கங்க, வணக்கங்க. அவனுக்கு வணக்கம் வச்சா அவன் இந்த வேலைக்கு சரிபட மாட்டான். வேற யாருக்கு நான் சரிபட அவன் இந்த வேலைக்கு சரிபட மாட்டான். அட அவன் விடுமா? பக்கத்துல இளவரசர் வந்துட்டாங்க. போகலாம். அப்படியா?
ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? ஜாங்கிரி சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுறீங்களா? அனந்து பேர் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? வாழைப்பழம் சாப்பிடுறீங்களா? பைனாப்பிள் சாப்பிடுறீங்களா? திராட்சை சாப்பிடுறீங்களா? செலவு தனியா தூக்குறீங்களா? அதெல்லாம் வேணுமா? ஒரு இல்லம்மா பணியில சிறுமான பொருள் சொல்லி அண்ணாச்சி பையன் கிச்சனுக்கு சாப்பிட்டு சொல்லி ஐயோ அதெல்லாம் வேணாமா ஐயா விட்டு முக்காணி சாறு கொண்டு வரும் என்ன சாரு? ஐபிஎம் ஏய் பயரசம் மாப்பழம் வாழை எடுத்துட்டு வர முக்காணி சாறு கேடா 3 திசையில போனோம். இந்த 3 திசையில யாராவது குடி தண்ணி கொடுத்தாளா? யாருமே கொடுக்கலடா. டேய் இந்த வடதிசையில வந்தவனே பாத்தாயடா எவ்வளவு அன்பு பண்பு பாத்து காட்டுறாங்க. அதை விடு ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் சொல்றாங்க. உங்க அப்பன் பேசி கேட்காத நான் உன்னை வடதிசைக்கு வந்தேன் பாத்தியா. அதனால சரி அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க என்ன தொழில் செய்யறாங்கன்னு 2 ராத்து பேசிட்டு வரலாமா? சட்டு வாங்கி தங்கி நான் பேசிட்டு சீக்கிரம் வரேன். என்னது என்னன்னு தெரியலையா? சரி மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய 3 கடைகளும் படுத்து உங்களுக்காக நான் பயரசத்தை எடுத்து ஓ வந்திருக்கேன். பைரசம் முக்காணி சாறு மாமா யாரா சரி கர்மா அது எங்க இதயத்திலே உங்களா ஐயனாடா கர்மா பெல்லுக்கு பாக்குது. என்னை தாழ்ந்து கேளுங்க. ஏனென்றால் நான் பைரசம் சாப்பிட்டேன். பழக்க கிடையாதா? கம்மி இருக்கா பாருங்க பழக்கெல்லாம் சொல்றீங்க. ஏய் சரி சரி இதுவரை பைரசம் பழக்கம் இல்ல. ஏண்டா வாடாங்க என்னடா பாத்து கிடறாங்க. முக்கடி சார் மாப்பழம் வாங்கிட்டு சொல்ல முக்கடி பைரசம் நான் சாப்பிட்டு பழகலடா. ஆனா கண்ட கதை மாத்திரம் 3 கிலோமீட்டர் போய் குடிச்சிட்டு வராங்க. சாப்பிட உடம்பு சரி சரி டேய் வேணான்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அவங்க அன்புக்காக நான் கொஞ்சம் சாப்பிடுறேன்டா. சாப்பிடு. கொடுங்க சாப்பிடுமா ஏண்டா நான் சாப்பிடுவான் அவன் சாப்பிட்டு வாய்ப்பு அப்ப சனியை எடுக்க சொல்றாங்க. ஏய் ஏண்டா இந்த பைரஸ் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அப்படிலாம் அவங்க மனசு சொன்னா மனசு கஷ்டமா இருக்கும். ஆமா அவங்க அன்புக்காக சாப்பிடணும். சரி ஆரம்பத்தில் அங்கே போகும்போது சரி அப்படி அப்படியா? டேய் ஒரே நெடி ஏத்துறடே. அது 3 மாசத்துக்கு முன்ன ஊற வச்சு தப்பா இருக்கும். காது எப்படி போறா? கொஞ்சி போச்சு வேற ஒன்றும் இல்லை. நான் என்னடா சொல்றது இதுவரை பைரசம் பழகலடா. எப்போ இந்த பைரசு கொஞ்சம் சாப்பிடணும் இங்கே இருக்கணும் சாப்பிட்டுனே இருக்கணும் தோணுது. நான் போக சரி அப்படி டேய் ஆமா நம்ம இருவர் ஒன்னா தானே வந்தோம். ஆமா நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? நீ என் கூட வந்த இல்லையா? ஆமா நீ சாப்பிடணும். ஐயோ நீ கொடுத்தா அவர் சாப்பிடவே மாட்டான். நான் கொடுத்தா தான் அவர் சாப்பிடுவேன். அவருக்காக நான் ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் ஐட்டமா? ஆமாங்க. உன்னை பார்க்கும்போதே ஸ்பெஷலாக நான் கொடுக்குறேன். என்னங்க? ஆமா ஸ்பெஷலான சத்துள்ள பொருளா? அதை விட உயர்ந்தது இந்த போயிட்டாவா? அதை விட உயர்ந்தது அதை விட உயர்ந்தது ஏதோ சத்தான பொருள் தான் தந்துருப்பாங்க. ஆமா கொடுக்குறேன் பாருங்க பாருங்க. உங்களுக்காக என்ன ஸ்பெஷல் ஐட்டம் தெரியுமா? அந்த கசமாத்தே குடிக்க மாட்டேன். யாரும் மாந்து போய் மொத்தம் கிளப்பி விடுறா போயிடுவோம். சாப்பிடுங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் தான் சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு குடிச்சு சாப்பிட்றா. கேடா 2 பேரும் ஒன்னா தானே வந்தோம். நான் மட்டும் சாப்பிட்டா போதும். நீ சாப்பிடுறா. உன்னோட வந்து பார்த்து குடிச்சுதான் ஆகணும். நீ சாப்பிட்டு ஆகணும். நான் குடிக்கிறது பத்தி கூட கவலைப்படல. வேற குடிச்சுட்டு ஏன்னா ஒண்ணு கடுக்கணும் ஓடிட்டு தீவிரமா சாப்பிட்றானே. ஏடா அதை பத்தி ஊத்துற அந்த பெருமை அன்பா ஊத்தாங்க. அதை பத்தி ஊத்துறிய அந்த பெருமை மனசு கஷ்டமா இருக்காது. நீ மூவி குடிக்காம குடி பத்தினா தெரியும். அரேக்கா குடிக்காம குடி பத்தினா தெரியும். நானா ஆரம்பத்துல சாப்பிட சொல்லும் பூமாதேவிகளை விட்டுட்டு சாப்பிட்டாக்கா நீ எவ்வளவு ஓவரானாலும் சரி அப்படியே ஏந்தி கொண்டு போய் விட்டு விட்டுருவான் பூமாதேவி. ஆமா பூமாதேவிக்கு விடாத குடிச்ச என் மாவட்ட குடிச்சிட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வேந்து கலந்து தான் நாய் நக்கி எடுக்க வேண்டியது. சரி சரி சாப்பிட்றா.
சொல்லிட்டு அதிகமா சாப்பிட்டு நிக்கி முத்தோட உன்னால டேய் இல்லடா சரி இல்ல இல்லடா யாரு போற ஏடா நான் எப்ப விடாது நம்மள இறங்குன்னா என்ன நடக்குது யாரு போற குடிச்சிட ஆள் தெரியாதா ஏய் கண்ணடியா ஏய் நான் யாரு உனக்கு தெரியாதா நான் யாரு உன் எஜமாடா என் ஜாமான்டா ஒரே பங்கர் வச்சுக்கோ குத்து மயக்கலான்னு பாக்குறியா பங்கர் தூக்குறியா தூக்கி அப்படி போய் அந்த போடா போடா டேய் போடா டேய் போடா 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 கம்மன் போடா பலாபாடு எதிரா பலாபாய்ங்கடா எங்க இங்க வந்து முக்கியது நாளை கட்டி சுத்திக்கிறதுங்க உன் டென்ஷன் என்ன வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நீ அங்கே பெரியாளா அதை உங்களை மாதிரி எடுத்து பார்த்துக்கிறேன் எனக்கு அதிகமா சாப்பிட்டு கடன் கடன் வாய் கொடுத்தா அடிக்கிறானுவா சண்டை அடிக்கிறான் ஏதோ வந்தோம் அந்த புண்ணியது கையால என்ன மாதிரி கொடுத்தாங்க சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம் பாபா நம்ம அரண்மனைக்கு போலாம் அரண்மனையா போட பைத்தியரா ஏடா எவனாவது சொர்க்கத்தை விட்டு நரகத்து போவானா அதோட அந்த இடம் சொர்க்குமா எப்போ இந்த பயிரசா சாப்பிடுறோம் இந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசு இல்லடா நீங்க அந்த வச்சுக்கோ நான் உன்னை விட்டு போனா உங்க அப்பா அந்த சீட்டு கீசி வீட்டுக்கு வச்சிருவான் போடாது எங்க அப்பா கடை என்ன சொல்றா போடா நைட் அந்த நைட் போய் விட்டுரு நீ அப்புறம் கூட வாவா முடியாது நீ வரும் வர மாட்டியா வர முடியாதா நீ வந்தா வர போனப்போ உங்க அப்பா கடனா தேவட ஓட்டுக்கார சொல்றா நான் திருமணம் ஒன்று செய்தா சத்தியமா சொல்றேங்க உனக்காக திருமணம் ஒன்று செய்தா உனக்காக திருமணம் செய்துக்கிறேன் என்னுடைய எதையுமே போல தெரிகின்றது எனக்கு நீங்கள் ஒரு நாட்டில் வரத்தார் நான் யாருங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பெண்ணால் பிறந்தவன் அப்படி இருக்கும்போது என்னை பத்தி நாட்டுல கேட்டு பாத்தீங்களா என்னை பத்தி விசாரிச்சு பாத்தீங்களா இது எப்பேற்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியுமா ஏங்க திருமணம் செய்து சொல்றீங்களே மனப்பூர்வமாக சொல்றீங்களா சத்தியமா சொல்றேங்க ஏன்னா ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தாலும்
அதாவது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா மனசு பார்த்தா நான் காதலிக்க மாட்டேங்க நல்ல மனசு பார்த்தா நான் காதலிப்பேன் அது நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு கிடைச்சா அதனால தான் நான் சொல்ல வரேன் உங்க முடிவு என்னதான் சொல்றீங்க எனக்கு இருந்தாலும் எந்த நேரத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலைங்க என்ன கழிவிட மாட்டேன்னு ஒரே ஒரு ஏங்க உனக்காக ஒரு சத்தியம் என்னங்க 1000 சத்தி செய்வீங்க என்னை யாரும் வந்து அழுத்தாலும் ஒண்ணு விட்டு போக மாட்டேன் சத்தியங்க எனக்கு என்னுடைய பேர் தான் மிஸ் மனோரஞ்சித். என்னதுங்க மிஸ் மனோரஞ்சித். அட யாருங்க நீ எவ்வளவு அழகா ஸ்லிம் அழகா இருக்கீங்க உன் பேரு கொஞ்சம் நல்லா இல்லைங்க ரொம்ப நீட்டா இருக்குதுங்க ஷார்ட்ல விடு. அதனால செல்லமா சுருக்கி இன்று முதல் கொண்டு உன் பேர் என்ன தெரியுமா என்னங்க மனோ இப்படி ஆடிப்படி கொடுந்தால் நேர போக தெரியாது அப்படியா நமக்காக உள்ளே பஜனை காத்து போகலாம் போகலாம்